Good morning students. First இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை வந்துட்டு கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, டுடே ரோஸ் 3 எம்பவர்டு விமன் நேவிகேட்டிங் தி வேர்ல்டு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதில் இந்த எம்பவர்டு விமன் நேவிகேட்டிங் தி வேர்ல்டு அப்படிங்கிறதுல இந்த ப்ரோஸில் வந்துட்டு என்னென்னா, திஸ் லெசன் இஸ் an interview with the 6 members of the all women Indian Navy crew under the captaincy of Vartika Joshi. அதாவது வர்த்திகா ஜோஷி அப்படிங்கிற ஒரு கேப்டனுக்கு கீழே, அதாவது அந்த கேப்டனோட சேர்த்து 6 பேர் வந்து பார்த்தோம்னா செயில் பண்ணுறாங்க சீல. த க்ரூ ஹேஸ் செயில்டு அரவுண்ட் தி எர்த் ஃபார் 254 டேஸ். டோட்டலாக 250 நாளைக்கு 254 டேஸ் வந்து பார்த்தோம்னா அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க. தே டெல் அபவுட் தேர் எக்ஸ்பீரியன்ஸஸ் இன் திஸ் வாயேஜ். அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அந்த இன்டர்வியூவில் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறாங்க. The aim of the voyage, selection of members, their training course, the challenges faced, their enjoyment, their pastime, their cooking and their successful return to Goa are discussed in this interview. அதாவது இந்த இன்டர்வியூவில் அவங்க வந்துட்டு அவங்களுடைய அந்த வாயேஜ் அப்படின்னா ட்ராவல், அவங்களுடைய அந்த பயணம் வந்துட்டு எப்படி இருந்தது, அப்புறம் அந்த மெம்பர்ஸ் அந்த 6 பேரை வந்துட்டு எப்படி செலக்ட் ஆனாங்க, அதுக்கப்புறம் அவங்களுடைய ட்ரைனிங் கோர்ஸ் வந்துட்டு எப்படி இருந்துச்சு, அவங்களுக்கு எப்படிலாம் ட்ரைனிங் கொடுத்தாங்க, இந்த சேலஞ்சஸ் ஃபேஸ்ட் அப்படின்னா என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துட்டு அவங்க சேலஞ்சு அந்த ஃபேஸ் பண்ணாங்க, அவங்க எப்படி என்ஜாய் பண்ணாங்க அந்த போட்டில், அப்புறம் அவங்களுடைய பாஸ்ட் டைம் என்ன, அதுக்கப்புறம் அவங்களுடைய குக்கிங் என்னென்னலாம் குக் பண்ணாங்க, அதுக்கப்புறம் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு திருப்பி கோவாவுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் ஆனாங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த இன்டர்வியூவில் ஷேர் பண்ணியிருப்பாங்க. They have practically proved that the empowered women can achieve anything if they are provided the opportunity. அதாவது இந்த உலகத்தில் உள்ள பெண்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா அவங்களும் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து அச்சீவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இந்த ப்ரோஸில் நம்ம பார்க்க போகிறோம். Picture 1, empowered women navigating the world. Gone are the days where women in India remained indoors unless permitted to go out with an escort. Conditions today have changed. Thanks to all those women who have fought for their freedom and set a very good example for others. The real power of women, though realized earlier, is currently being projected to the world by the advancement of technology and media. அதாவது பெண்கள் அப்படின்னாலே வந்துட்டு பார்த்தோம்னா அவங்க வெளியே வீட்டை விட்டு வெளியே போனாலே அவங்க வீட்டில் இருக்கிற யாராச்சும் ஒருத்தரோட ஒரு பாதுகாப்போட தான் வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஏன்சியன்ட் டைம்ஸில் வந்துட்டு பார்த்தோம்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்தோம்னா அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ பெண்கள் வந்துட்டு அவங்க எங்கே வேணாலும் ஃப்ரீடமாக வெளியே போகலாம், எங்கே வேணாலும் போகலாம். அப்புறம் அந்த மாதிரியான ஒரு ஃப்ரீடம்லாம் வந்துட்டு பார்த்தோம்னா பெண்களுக்கு நிறைய கிடச்சிருச்சு. சேம் டைம் அவங்க இப்போ வந்து பார்த்தோம்னா த ரியல் பவர் ஆஃப் விமன் தோ ரியலைஸ்டு எர்லியர் இஸ் கரண்ட்லி பீயிங் ப்ரொஜெக்டட் டு தி வேர்ல்டு பை தி அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் மீடியா. அதாவது இப்போ டெக்னாலஜிலையும் மீடியாலையும் வந்து பார்த்தோம்னா பெண்கள் வந்துட்டு ரொம்ப சிறந்து விளங்குறாங்க, அவங்களாலையும் எல்லா துறைகளையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இதை சொல்லியிருக்காங்க. Picture 2, women occupy almost all the major positions in society. Currently, women's accomplishments are tremendous in many fields. One such achievement is the all-women Indian Navy crew who circumnavigated the world for 254 days all alone in a sailboat called INSV Tarini. அதாவது இந்த செகண்ட் பிக்சரில் வந்து பார்த்தோம்னா விமன் வந்து பார்த்தோம்னா சொசைட்டியில் இப்போ ஒரு மேஜர் பொசிஷனில் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தோம்னா மெனி ஃபீல்ட்ஸில் நிறையா ஃபீல்ட்ஸில் வந்து பார்த்தோம்னா அவங்க சாதிச்சிட்ருக்குறாங்க அப்படிங்கிறதும், சேம் டைம் அதில் நம்ம வந்துட்டு ஒரு அச்சீவ்மெண்ட்டாக என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 254 டேஸ் வந்துட்டு பார்த்தோம்னா அந்த செயில் போட்டில் வந்துட்டு அந்த செயில் போட்டோட நேம் வந்துட்டு பார்த்தோம்னா INSV Tarini அப்படிங்கிறதுல வந்து பார்த்தோம்னா அவங்க சாதிச்சிருக்கிறாங்க. அதாவது தனியாக போயிட்டு அவங்க 6 பேரும் வந்துட்டு ட்ராவல் பண்ணி சாதிச்சிருக்காங்க அப்படிங்கிறத தான் நம்ம வந்துட்டு இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, Picture 3, வாட் இஸ் INSV Tarini? INSV stands for Indian Naval Ship Vessel. Tara Tarini is the patron deity for sailors and is worshipped for safety and success at sea. அதாவது INSV அப்படிங்கிறதோட எக்ஸ்பிளனேஷன் வந்து பார்த்தோம்னா இந்தியன் நேவல் ஷிப் வெசல் அப்படின்னா உங்களுக்கு சொல்லியிருக்கு ஒரு போட் அப்படிங்கிறது தான். டேரணி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா அதாவது அந்த செயிலர்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு காட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டேரணி அப்படிங்கிறது தான் நம்ம
அந்த டேரனி அப்படிங்கிற காட் தான் வந்துட்டு அந்த செயில்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு சேஃப்டியாகவும் சேம் டைம் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் வந்துட்டு அந்த சீலிருந்து காப்பாற்றுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வணங்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஎன்எஸ்வி டேரனி இஸ் தி செகண்ட் செயில் போட் ஆஃப் தி இந்தியன் நேவி. ஓகே, அப்போ அந்த ஐஎன்எஸ்வி டேரனி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா செகண்ட் செயில் போட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபஸ்ட் ஒன் பார்த்தோம்னா ஐஎன்எஸ்வி ஹாதே அப்படின்னு சொல்கிறோம், ஃபஸ்ட்டு போட்டோட நேமு. It is a 55-foot sailing vessel built indigenously India by MS Aquarius Shipyard Private Limited located in India. ஓகே, இப்போ இது அந்த போட் வந்துட்டு பார்த்தோம்னா ஐஎன்எஸ்வி டேரனி அப்படிங்கிறது ஒரு 55 ஃபுட் வந்துட்டு அந்த அடி உள்ள ஒரு நீளமான ஒரு இது. கோவாவில் வந்து பார்த்தோம்னா அந்த அக்வாரிஸ் கப்பல் தளம் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில் வந்து பார்த்தோம்னா இந்திய உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் வந்துட்டு அது இருக்கக்கூடிய ஒரு போட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பிக்சர். Empowered women navigating the world. After undergoing extensive sea trials, she was commissioned to the Indian Navy service on 18 February 2070. அதாவது இந்த டேரனி வந்துட்டு பார்த்தோம்னா அந்த ஐஎன்எஸ்வி டேரனி அப்படிங்கிற போட்டை வந்துட்டு பார்த்தோம்னா நிறைய ட்ரையல் பண்ணி அதுக்கப்புறமா தான் 2017 February 18 அந்த டைமில் தான் வந்துட்டு பார்த்தோம்னா அது இந்தியன் நேவி சர்வீஸ் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இந்த போட் வந்துட்டு நம்ம வந்துட்டு இதில் நம்ம செயில் பண்ணலாம் அப்படின்ட்டு. The boat was named after the famous Tara Tarini temple in Ganjam district of Odisha. இந்த போட் வந்துட்டு இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கஞ்சம் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஒடிசாவில் வந்துட்டு இருக்குது. The word Tarini means boat and in Sanskrit means சேவியர்னா அதாவது காப்பாற்றுறது அப்படிங்கிற மாதிரி. INSV Tarini has advanced Ramarine navigation suite and an array of satellite communication systems for perfect navigation anywhere in world. அதாவது இந்த கப்பலில் வந்து இந்த போட்டில் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்துட்டு உலகத்தில் எங்கேருந்து வேணாலும் நம்ம வந்துட்டு எல்லாத்துட்டையுமே வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு டெக்னாலஜி வந்துட்டு இதில் உள்ளார வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பிக்சர். Navika Sagar Parikrama was a project undertaken in consonance with the national policy to empower women to attain their full potential. The project is considered essential towards promoting ocean sailing activities in the Navy while depicting Government of India's thrust for Nari Shakti women power, said Chief of the Naval Staff Admiral Sunil Lanba in his welcome speech. அதாவது இந்த பேரால் வந்துட்டு என்ன சொல்ல வராங்கன்னா பெண்கள் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கும் வந்துட்டு எல்லா திறமைகளும் இருக்குது. அதாவது தேசிய அளவில் அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தோம்னா நிறைய அவங்க வந்துட்டு சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த நவிகா சாகர் பரிக்ரமா அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்திய அரசாங்கத்தோட நாரி சக்தி அப்படிங்கிறது, அதாவது நாரி சக்தி அப்படின்னா அந்த பெண்களோட சக்தியை குறிக்கிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது ரொம்ப வந்துட்டு முக்கியமானது, பெண்களுக்கு வந்துட்டு இது ரொம்ப முக்கியமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்துட்டு ஒரு வெல்கம் ஸ்பீச்சில் அட்மிரல் சுனில் லன்பா அப்படிங்கிற வந்து சீஃப் ஆஃப் தி நேவல் ஸ்டாஃப் அவங்க வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பிக்சர். The voyage was aimed to showcase Make in India initiative by sailing on board indigenously built INSV Tarini. அதாவது இந்தியாவில் இந்த ஐஎன்எஸ்வி டேரனி வந்துட்டு இந்தியாவுக்குள்ளே வந்துட்டு ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான். அதாவது இந்தியாவால் உருவாக்கப்பட்ட ஒரு கப்பல் தான் வந்துட்டு இந்த ஐஎன்எஸ்வி டேரனி. The special feature of this sailboat is that it encouraged use of environment friendly non-conventional renewable energy resources such as the wind, collected and updated meteorological, ocean and wave data on regular basis for accurate weather forecast by India Meteorological Department. IMD explanation is India Meteorological Department, and also collected data for monitoring marine pollution on high seas. அதாவது இந்த ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், இதனுடைய நோக்கமே வந்துட்டு நம்ம நாட்டிலே வந்துட்டு இந்தியாவுக்குள்ளே வந்துட்டு கப்பலை வந்துட்டு தயாரிப்போம் அப்படிங்கிற ஒரு கொள்கையின் அடிப்படையில் தான் வந்துட்டு இந்த கப்பலை தயாரிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஐஎன்எஸ்வி டேரனி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சேம் டைம் எந்த ஒரு கெடுதலும் விடுவிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த காற்றை பயன்படுத்தி வந்து பார்த்தோம்னா அந்த காற்றின் பயன்பாட்டை வந்துட்டு நம்ம ஊக்குவிச்சு இந்த ஐஎன்எஸ்வி டேரனி வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. சேம் டைம் இதில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மீட்டரலஜிகளை வந்துட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒசேன் அந்த டேட்டா வந்துட்டு வேவ் டேட்டா, அது அந்த அலைகளோட டேட்டாஸ் வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம வந்துட்டு இது பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம்.
அப்புறம் ரெகுலர் பேசிஸ் ஃபார் அக்யூரேட் வெதர் ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கெலாம் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பிக்சர், Indian Navy's 6 women crew. Indian Navy's all women crew was the first ever to circumnavigate the globe, skippered by Lieutenant Commander Vartika Joshi. The all women team has also Lieutenant Commander Pradeep Jamwal, Lieutenant Commander Swati Patrapalli, Lieutenant Aishwarya Bodabati, Lieutenant SH Vijaya Devi and Lieutenant Payal Gupta as its crew members அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த டீமில் இருக்கக்கூடியவங்களுடைய நேம்லாம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா அவங்களுடைய கேப்டன் வந்துட்டு பார்த்தோம்னா வர்த்திகா ஜோஷி. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவங்களாம் வந்துட்டு பார்த்தோம்னா அந்த நேம்லாம் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே இப்போ இந்த க்ரூ வந்துட்டு எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, the crew started their voyage on 10 September 2017 from கோவாவிலிருந்து 2017 செப்டம்பரில் 10th அப்போ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃப்ளாக்ட் ஆஃப் பை தி டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாரு. இட் வாஸ் அ ஹிஸ்டாரிக் டே. இது ரொம்பவே வந்துட்டு முக்கியமான நாள், which would be marked in navigation history and globally. It covered the expedition in 5 legs with stopovers at 4 ports. அதாவது 4 ஸ்டாப்பில் வந்துட்டு இது வந்துட்டு நிற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃப்ரெமெண்டல் அப்படிங்கிற பிளேஸில் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஃப்ரெமெண்டல், நியூசிலாண்டில் இருக்கக்கூடிய லிட்டில்டன், தென் ஃபால்க்லேண்ட்ஸில் இருக்கக்கூடிய போர்ட் ஸ்டான்லி, நெக்ஸ்ட்டு சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய கேப்டவுன். இந்த 4 பிளேஸில் தான் வந்துட்டு அது லேண்ட் ஓவர் ஆகணும். ஃபைனலாக இந்தியா வந்துட்டு ரிட்டர்ன் வர மாதிரி ஒரு செயில் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபார் ரெப்ளினிஷ்மெண்ட் ஆஃப் ரேஷன் அண்ட் ரிப்பேர் ஆஸ் நெசசரி. இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களுக்கு தேவையானவங்களை வந்துட்டு வாங்கிக்கிறதுக்காகவும், சேம் டைம் வந்துட்டு ஏதாவது ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறதுக்காக, அந்த நெசசரிக்காக அங்கே அந்த ஸ்டாப்பில் இருக்கணும். பிஃபோர் ரிட்டர்னிங் டு கோவா இன் ஏப்ரல் 2018. அதாவது 2017 ஸ்டார்ட் பண்ணுறாங்க, 2018 வந்துட்டு இங்கே வந்துட்டு ரீச் ஆகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. They went around the globe within 254 days and reached Goa port on 21st May 2018. ஓகே, இது வந்து பார்த்தோம்னா May 21st 2018 அப்போ கோவா வந்துட்டு ரீச் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. The 6-member women crew broke many stereotypes during their record setting sail. இந்த 6 பேர் வந்துட்டு பார்த்தோம்னா அதில் வந்துட்டு செயில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. An interview with the crew members. India's all-women Navy crew who went around the world in 254 days have shared their experiences about their great voyage in an interview. Through their personal experiences, we really come to know their hardships and unpredictable challenges they have faced all through their expedition. இந்த 254 நாள்லையும் வந்துட்டு அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பிக்சர், interviewer. Can you tell us about the training you had undergone before this expedition அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ கேட்குறாரு. வர்த்திகா ஜோஷி ஃபர்ஸ்ட் வந்து கேப்டன் ஆஃப் தி ஷிப் அவங்க வந்துட்டு ஆன்சர் பண்ணுறாங்க. We started with some theoretical course on navigation, communication and weather prediction. Classroom courses are different from sailing outside, so we were given hands-on training like how to repair things and how to deal with emergencies when the weather gets rough. If there is a medical emergency and training was needed in tactical aspects as well அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது வர்த்திகா ஜோஷிகிட்ட இன்டர்வியூ வந்து கேட்குறப்ப அவங்க வந்து சொல்கிறாங்க, அதாவது நாங்கள் வந்துட்டு பார்த்தோம்னா இந்த வாயேஜை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்துட்டு இதில் எந்த ஒரு ட்ரைனிங்குமே கிடையாது, நாங்கள் வந்துட்டு இதுக்கு முன்னாடி ட்ராவல் பண்ணதும் கிடையாது, நாங்கள் வந்துட்டு பார்த்தோம்னா அந்த மாதிரி இதுக்கெலாம் எங்களை யாரையுமே இதை வந்துட்டு அலோவ் பண்ணதே கிடையாது. முறையாக நாங்கள் வந்து பார்த்தோம்னா நாங்கள் இதில் ட்ராவல் பண்ணுறப்போ ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. அதாவது 3 years வந்து பார்த்தோம்னா நாங்கள் வந்துட்டு ட்ராவலுக்கு வந்துட்டு பார்த்தோம்னா நாங்கள் இப்போ ட்ரைனிங் எடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஐஸ்வர்யா பேசுகிறாங்க. We underwent our basic sail training courses in Mumbai at the Naval Watermanship Training Center. அதாவது INWTC இதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் தான். அது மும்பையில் தான் ஃபஸ்ட்டு அவங்களுடைய ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அட் வேரியஸ் ஸ்கூல்ஸ் இன் தி சவுத்தர்ன் நேவல் பேஸ் இன் கொச்சியில் இருக்கக்கூடிய அந்த நேவல் பேஸில் வந்துட்டு பார்த்தோம்னா அவங்க அந்த நிறையா ஸ்கூல்ஸுக்கெலாம் போயிட்டு அதாவது ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. We even sailed on INSV Hadai to Mauritius 2016 and 17. 2016 and 17லேயும் வந்துட்டு பார்த்தோம்னா நாங்கள் அந்த ஃபஸ்ட்டு போட் இருக்குது இல்லையா, அந்த INSV Hadai அதில் வந்துட்டு நாங்கள் அந்த இதில் இருந்து நாங்கள் எல்லாமே வந்துட்டு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க.
அண்ட் பேக் அண்ட் ஆல்சோ டு கேப் டவுன் இன் December 2016 வந்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வந்துட்டோம். We were trained for almost 3 years to prepare for the voyage. அதாவது நாங்கள் வந்துட்டு 3 years வந்து பார்த்தோம்னா அதுக்கு நாங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டோம். ஆல்சோ வி ரேன் அவுட் ஆஃப் வாட்டர் அண்ட் ஃபுட்டு சூன். அப்புறம் நாங்கள் வந்துட்டு பார்த்தோம்னா அந்த வாட்டருக்கு ஃபுட்டுக்கெலாம் இதுக்கெலாம் ரொம்பவே கஷ்டப்பட்டோம். ஸோ த ட்ரிப் வாஸ் எ டுட்டோரியல் ஃபார் அஸ் ஆன் ஹவு டு மேனேஜ் ஃபுட்டு, வாட்டர் அண்ட் ஈவன் எலக்ட்ரிசிட்டி டூரிங் தி பிக் வாயேஜ். அதாவது இந்த வாயேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா நாங்கள் இந்த வாயேஜ் மூலிமா என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னால் ஃபுட்டு வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, வாட்டர் வேஸ்ட் பண்ணக்கூடாது, எலக்ட்ரிசிட்டி வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் இன்டர்வியூரோடது. வாட் வாஸ் தி செலெக்ஷன் ப்ராசஸ், எப்படி செலக்ட் ஆனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அவுட் ஆஃப் தி 30 women 30 பேர் வந்து பார்த்தோம்னா அப்ளை பண்ணாங்க. அதில் 6 of us were ஷார்ட் லிஸ்டட். அதாவது அந்த 30 பேர்த்தில் எங்கள் 6 பேர்த்த வந்துட்டு செலக்ட் பண்ணாங்க. பேஸ்ட் ஆன் தி லிட்டில் சர்வைவல் ஸ்கில்ஸ் வி ஷோகேஸ்டு. நாங்கள் எப்படிலாம் வந்துட்டு சர்வை பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து எங்களுக்கு ட்ரைனிங் வச்சு அது மூலிமா எடுத்தாங்க. த கியூ வாஸ் மென்டர்ட் பை கமாண்டர் திலீப் டாண்டே. எங்களுக்கு பயிற்சி அளித்தவர் வந்து பார்த்தோம்னா கமாண்டர் திலீப் டாண்டே. பட் ஆஃப்டர் ஐ வாஸ் டோல்ட் அபவுட் தி ஃப்ளேர் அப்ஸ் அட் சி, ஐ ஈவன் ஹேட் செகண்ட் தாட்ஸ் அபவுட் ஜாயினிங் தி டீம். எனக்கு செகண்ட் டைம் ஒரு ஜாயின் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. ஓகே, இன்டர்வியூ கேட்காங்க. ஹவு டிட் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் ரியாக்ட் வென் யூ டோல்ட் தெம் அபவுட் திஸ் எக்ஸ்பீடிஷன். ஓகே, உங்களுடைய ஃபேமிலியில் வந்துட்டு நீங்கள் இது வாயேஜை வந்துட்டு நீங்கள் இப்போ பண்ண போகிறேன்னு சொன்னதுமே என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப வர்த்திகா ஜோஷி சொல்கிறாங்க, அவர் ஃபேமிலிஸ் டிட் ஹாவ் எ ஹார்ட் டைம். அவங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு இது ரொம்ப ஹார்ட் டைமாக தான் இருந்துச்சு. பட் தட் வாஸ் பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் தெம் ஹேட் நெவர் ஈவன் சி. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க இது வரைக்கும் போட்டையெல்லாம் பார்த்ததாவது சீலாம் பார்த்தது கிடையாது. 4 of us are from the mountains. நாங்கள்லாம் வந்து பார்த்தோம்னா மலையிலிருந்து வந்திருக்கிறோம், மலைவாழ் மக்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. The first time my parents saw the ocean was when I invited them to visit. But once they saw that we are doing well and looking after ourselves, they were quite supportive. They were apprehensive and supportive too. ஆனால் எங்களோட அவங்க அங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம், நாங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவங்க எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த இன்டர்வியூவர், வாட் வேர் யுவர் எய்ம்ஸ் அண்ட் ஹவு டிட் யூ ஒர்க் டு அச்சீவ் தெம். உங்களுடைய எய்ம் என்ன, எப்படி நீங்கள் அச்சீவ் பண்ணீங்க. வர்த்திகா ஜோஷி, I wanted to make sure that I complete this journey with ultimate honesty. நாங்கள் ரொம்ப நேர்மையாக செஞ்சு முடித்தோம். I didn't set out for a destination. It was the journey that mattered to me the most. So my contention was to make sure that we go by the rules of circumnavigation, which say that you don't have to use any auxiliary means of repulsion and you don't have to take anybody else assistance. I grasped that completely. நாங்கள் நேர்மையாகவும் சேம் டைம் வந்துட்டு எங்களுடைய பணிகளை வந்துட்டு சிறப்பாகவும் செஞ்சு முடித்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இன்டர்வியூவர், நேம் தட் ஒன் குவாலிட்டி ஆஃப் yours that enabled you to complete this expedition successfully. வர்த்திகா ஜோஷி சொல்கிறாங்க, அதாவது நீங்கள் எப்படி வந்துட்டு நீங்கள் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி இன்டர்வியூ கேட்கும்போது, whenever the winds dropped, எப்போயெல்லாம் வந்துட்டு அந்த காற்றுலாம் வந்துட்டு நிற்குதோ, it wouldn't have taken me even a fraction of second to switch on the engine and say let's go 1 mile again. எப்போயெல்லாம் வந்துட்டு அந்த காற்றுலாம் வந்துட்டு அந்த காற்றோட அலைகள்லாம் வந்துட்டு எப்போ நிற்கிதோ அப்போல்லாம் நாங்கள் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி டக்குன்னு போகணும். பட் இன்சைட் ஆஃப் மீ சம்திங் போக்ட் மீ அண்ட் சேட் தட் யூ ஹாவ் டு பி ஹானஸ்ட் வித் யுவர் செல்ஃப் அண்ட் திஸ் எக்ஸ்பெடிஷன் ஹேஸ் டு பி டன் வித் ஹானஸ்டி. அதாவது இன்ஜின் ஆன் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. எப்போயெல்லாம் அந்த காற்றலைகள் நிற்கும் போதும் அப்போ வந்துட்டு இன்னொரு 1 கிலோமீட்டர் இன்ஜினுக்கு ஆன் பண்ணி போயிடலாம் அப்படின்னு சொல்லி தோணும் போதெல்லாம் இல்லை வேணாம் அப்படின்னு என்னுடைய மனசாட்சி சொல்லும். ஏன்னா இந்தியாவில் நிறைய பேர் இதை வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க வந்துட்டு ப்ரே பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் நாங்கள் வந்துட்டு நேர்மையாக இருக்கணும்னு நினச்சோம். நாங்கள் எந்த ஒரு தவறான வழிகள்லையும் போகல. ஐ எம் கிளாட் தட் வி வர் ஏபிள் டு ஃபினிஷ் இட் சக்ஸஸ்ஃபுல்லி வித்வுட் தி யூஸ் ஆஃப் தி என்ஜின் அட் ஆல். சேம் டைம் நாங்கள் தேவைங்கிற நேரத்தில் மட்டும்தான் அந்த இன்ஜினை வந்துட்டு வச்சுக்கிட்டோம். நாங்கள் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிக்கிறதுக்கு அது ஒரு காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்வியூவர், ஆஸ் தி ஹெட் ஆஃப் தி க்ரூ ஹவு டிட் யூ இன்வால்வ் தி டீம். ஓகே, ஒரு ஹெட்டாக வந்துட்டு நீங்கள் எப்படி வந்துட்டு அந்த டீமை இன்வால்வ் பண்ணீங்க. We have all sailed and trained the same amount and everybody has their own way of dealing with situations, but that was a good thing because we could discuss different ways of solving a problem and choose the best one. அதாவது எங்களுக்குள்ள ஒரு டீம் ஒர்க் இருந்துச்சு. நாங்கள் இந்த ஒர்க் பண்ணணும் அந்த ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இன்ஃபேக்ட் ஐ வுட் சே இட் வாஸ் ஈஸியர் ஃபார் அஸ் டு கொலாபரேட் அண்ட் ஒர்க் டுகெதர். இது எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு டீம் ஒர்க் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பிக்சர், பயில் குப்தா. வென் யூ ஆர் அவுட் அட் சி, நீங்கள் வந்துட்டு சீக்கு வெளியே இருக்கும்போதுலாம் டீம் ஒர்க் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் த மிடில் ஆஃப் தி கிரைசிஸ். அதாவது இந்த கிரைசிஸில் வந்துட்டு பார்த்தோம்னா டீம் ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈவன் டியூரிங் தி ஸ்டார்ம் வென் 3 people would be அவுட் ஆன் வாட்ச்.
எப்பயுமே ஸ்டார்ம்னா என்னது, புயல் வரும்போது கடலில் புயல் வரும்போது வந்து பார்த்தோம்னா வெளியே ஒரு 3 பேர் நின்று வாட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. த அதர் 3 who would be inside wouldn't be able to rest. சேம் டைம் உள்ளே இருக்கிற ஒரு 3 பேரும் போட்டுக்குள்ளே இருக்கிற 3 பேரும் வந்துட்டு பார்த்தோம்னா ரெஸ்ட்லாம் எடுக்க மாட்டாங்க. somebody would heat the water, ஒருத்தர் வாட்டர் ஹீட் பண்ணுவாங்க. the other person would heat the gloves because it was raining also. ஏன்னா சம்டைம்ஸ் ரெய்னிங் வந்துட்டு இருக்கும். அப்போ வந்து பார்த்தோம்னா அந்த ரெய்னிங் டைமில் வந்துட்டு நாங்கள் அந்த க்ளவுஸ் எல்லாம் ஹீட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ டீம் எஃபோர்ட் ஆக்சுவலி ஹெல்ப்ட் இன் நேவிகேட்டிங் த்ரூ தி 20 hours லாங் ஸ்டார்ம். 20 மணி நேரம் புயல் வந்தப்போ கூட எங்களோட டீம் ஒர்க்னால தான் வந்துட்டு நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணோம். ஐ ஃபீல் தட் இஃப் ஐ ஹேட் பீன் அலோன் தேர் would have been a nightmare to deal with the challenges that the sea throws at you அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இது மூலிமா வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கடலில் வந்துட்டு நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு நிறைய சவால்களை வந்துட்டு சமாளிக்க வேண்டியது இருக்கும். நாம் இப்போ தனியாக இருந்தோம், தனியாக வந்துட்டு ஒரு பிரச்சனையை வந்துட்டு சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சோம்னா அது கண்டிப்பாக வந்துட்டு டே ட்ரீம் தான், பகல் கனவாக போயிடும், கண்டிப்பாக அதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இன்டர்வியூவர் share your experience about the most challenges task while sailing அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. The sea can get really tough when winds are picking up. Those are the times we have to be active and need to anticipate what could be there ahead. In this South Pacific, we encountered a storm where the seas were almost 9 to 10 meters high and the winds were picking up 60 to 70 knots. அதாவது இந்த காற்றோட அலைகளை பற்றி அந்த நாட்ஸ் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, which is about hurricane force of wind on land. It is normal on sea where there is hardly any land mass to stop the winds. அதாவது அந்த கடலில் வந்து அந்த நம்ம ட்ராவல் பண்ணும்போது அந்த காற்று வந்து பார்த்தோம்னா ரொம்ப பயங்கரமாக அடிக்கும். ஆனால் அதுலேருந்து வந்துட்டு நாங்கள் எப்படி வந்துட்டு மேனேஜ் பண்ணிக்கிறது, எஸ்கேப் ஆகிறது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இட் வாஸ் ஆல்சோ எ blissful experiences when something broke down and after a lot of hard work and effort we were able to fix it together. We will remember these incidents as well because it gave us the strength to move on, and if something went bad we were able to overcome those challenges. இந்த சேலஞ்சஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பிக்சர், how adventurous was your trip அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. when we were crossing the Tasman Sea. ஓகே, ஸோ மேலே இருக்கிறது அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா Tasman Sea we witnessed the brilliant southern lights from sea. ஸோ அந்த செகண்ட் பிக்சரில் பாருங்கள், தூரத்தில் வந்து பார்த்தோம்னா அந்த க்ரீன் கலரில் வந்து பார்த்தோம்னா அந்த லைட்ஸ் வந்துட்டு வரும். இட் வாஸ் ரேர் டு வாட்ச் தட் இன் those months. அந்த மந்த்தில் அதை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம். that too from sea we were absolutely awestruck as we were not expecting it to see the entire sky lit up in green light. அந்த க்ரீன் லைட்டை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, தேர் வாஸ் பயோலுமினிசென்ஸ் டால்ஃபின்ஸ். அதாவது பயோலுமினிசென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒளிக்காட்சி, அந்த இதை வந்து டால்ஃபின்ஸ் வந்துட்டு பார்க்கலாம். அந்த டால்ஃபின்ஸ்லாம் ஸ்விம்மிங் பண்ணோம் இந்த வேக் ஆஃப் தி போட் லைக் அவர் நெய்பர்ஸ் அண்ட் வெரைட்டி ஆஃப் சீ கிரியேச்சர்ஸ். நிறையா அந்த கடலில் ட்ராவல் பண்ணும்போது அந்த மாதிரி நிறைய கிரியேச்சர்ஸ் பார்க்கலாம். We spotted a dead sperm whale once and we thought it was an island from a distance அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்கும்போது இந்த ஐலாண்டில் அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இட் வாஸ் ஸோ ஹியூஜ், ரொம்ப பெருசாக இருக்கும். we are not specialist, நாங்கள் அதில் ஸ்பெஷலிஸ்ட்லாம் கிடையாது. ஸோ whenever we spotted something in the sea we had google it to learn and more about the species. அதாவது எங்களுக்குலாம் இந்த ஸ்பெசிஸ்லாம் என்னன்னு சொல்லி டவுட் வரப்போ நாங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூர், how did you crew spend time deep in the sea? எப்படிலாம் வந்துட்டு நீங்கள் அவங்களுடைய டைம் வந்துட்டு என்ஜாய் பண்ணிங்க அப்படின்னு சொல்கிறப்ப, டியூரிங் சர்க்கம் நேவிகேஷன் வி பிக்ட் அப் சம் ஹாபிஸ். நிறைய ஹாபிஸ்லாம் வந்து வச்சுக்கிட்டோம். அதாவது பிக்சர்ஸ் ஆஃப் டெலிகேஷன்ஸ் லைக் கோல் கேப்பர்ஸ் அண்ட் கேக்ஸ். ஓகேவா, ஸோ அந்த கோல் கேப்பர்ஸ் வரைகிறது, கேக்ஸ் வரைகிறது அப்படிங்கிற மாதிரி. வி ஆல்சோ ரீட் புக்ஸ் ரீட் பண்ணுவோம். தென் வெதர் வாஸ் ப்ளசன்ட் அண்ட் டிட் சம் குவெயிலிங் அண்ட் கிராஃப்ட் ஒர்க்லாம் பண்ணுவோம். அந்த பிக்சரில் பாருங்கள் கிராஃப்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. While team leader Josie read comics and Ramayana during her journey, I loved cooking. எப்போ வந்துட்டு வத்திகா ஜோசி வந்துட்டு அந்த ராமாயணம் ரீட் பண்ணுவாங்களோ அப்போ நான் குக் பண்ணுவேன். அப்புறம் பேக் பண்ணுவோம் அதையெல்லாம். அதுக்கப்புறம் வந்துட்டு கிராஃப்டிங் பண்ணுவோம். அப்புறம் மேக் லேம்ப் சைட்ஸ்னால் அந்த லைட்ஸ் அதையெல்லாம் வந்துட்டு நாங்கள் பண்ணிகிட்ருப்போம். தென் ஐ லவ் இட் வென் பீப்புள் அப்ரிஷியேட் தி ஃபுட் தட் ஐ குக். ஸோ ஐ கேவ் மை crew members the best dishes that was possible on land with the limited resources that we had on the boat. அதாவது குறைவான பொருட்களை இருக்கிற பொருட்களை வச்சு நாங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 6 is a great number. வத்திகா ஜோசி சொல்கிறாங்க, we were always entertained. 6 அப்படிங்கிறது ஒரு கிரேட் நம்பர். நாங்கள் மூவிஸ் பார்ப்போம், அப்புறம் சாங்ஸ் கேட்போம்,
அப்புறம் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நாங்கள் வந்துட்டு பார்த்தோம்னா இந்த டைனி பேண்ட்ரி ஈவன் வைல் சேலிங் இன் ரஃப் சீஸ், அதாவது அந்த டைனி பேண்ட்ரி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா அந்த சின்ன சமையல் கட்டில் வந்துட்டு பார்த்தோம்னா சமையல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். பட் வி மேட் பராத்தாஸ், கேக்டு பேக்ஸ் அண்டு பிரெட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு பண்ணோம். பராத்தா பண்ணோம், அப்புறம் கேக்லாம் பேக் பண்ணோம், பிரெட் பண்ணோம், அப்புறம் அல்வா பண்ணோம், ரசகுல்லா பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்கள் செலிப்ரேட்டட் ஃபெஸ்டிவல்ஸ் சிட்ஸி, அதாவது ஃபெஸ்டிவல்ஸும் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணோம். when we think about it now on land, இதெல்லாம் நாங்கள் வந்துட்டு லேண்ட்லேருந்து யோசிச்சு பார்க்குறப்ப we remember the Diwali we spent at sea, அதாவது நாங்கள் தீபாவளியும் செலிப்ரேட் பண்ணோம். we celebrated 3 birthdays including the first birthday of the boat, first birthday of the boat, அதையும் அங்கே தான் செலிப்ரேட் பண்ணோம். ஆல்சோ ஸ்பெசிஃபிக் அக்கேஷன்ஸ் லைக் கிராசிங் தி ஈக்வேட்டர், த இன்டர்நேஷ்னல் டேட் லைன் அண்ட் சர்ச், இதெல்லாம் வந்துட்டு நாங்கள் பார்த்தோம். வாட் மோட்டிவேட்டட் யூ டு ஃபுல்ஃபில் த கண்ட்ரிஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அதாவது இதில் வந்துட்டு வாட் மோட்டிவேட்டட் யூ டு ஃபுல்ஃபில் தி கண்ட்ரிஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அதாவது கண்ட்ரியோட எக்ஸ்பெக்டேஷனை உங்களுக்கு எப்படி வந்துட்டு பண்ணணும், இதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு எப்படி வந்துட்டு ஒரு மோட்டிவேட்டாக இருந்தாங்க. வி நோ தட் தி என்டையர் கண்ட்ரி வாஸ் வாட்சிங் அஸ் அண்ட் ப்ரேயிங் ஃபார் அஸ், அதாவது இந்த கண்ட்ரியை வந்துட்டு எங்களுக்காக ப்ரே பண்ணிகிட்டு இருக்கு, அவங்க எல்லாருமே எங்களை நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ வி நெவர் வாண்டட் தெம் டு ஹேவ் எ சிங்கிள் டே திங்கிங் தட் வி ஆர் இன் ட்ரபிள், நாங்கள் எவ்வளோ தான் இங்கே கஷ்டப்பட்டாலும் அதை நாங்கள் வந்துட்டு அங்கே மக்களை தெரியப்படுத்தலை. வி நியூ தட் இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், பட் த பீப்புள் அவுட் தேர் டிட் நாட் நோ வாட் கைண்ட் ஆஃப் சேலஞ்சஸ் வி ஆர் ஃபேஸிங், அது எங்களுக்கு எதுவுமே தெரியாது, நாங்கள் இங்கே என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணோம் அப்படின்ட்டு நாங்கள் காமிச்சிக்கல, ஏன்னா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ஒன் ஆஃப் தி மோட்டிவ்ஸ் தட் வி கெப்ட் இன் மைண்ட் வாஸ் தட் வி டிட் நாட் வாண்ட் டு ஃப்ரைட்டன் தெம், அவங்கள நாங்கள் பயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுல நாங்கள் ரொம்பவே வந்துட்டு கான்சன்ட்ரேட்டாக இருந்தோம். வி டிசைடட் தட் ஒன்ஸ் தி சர்கம்நாவிகேட்டிங்ஸ் வாஸ் ஓவர் வி ஆர் கோயிங் டு ஷோ வாட் வி ஹாவ் ஆக்சுவலி கோன் த்ரூ, அதாவது இந்த வாயேஜ் முடிஞ்சதுமே, இந்த சர்கம்நாவிகேட்டிங் முடிஞ்சதுமே நாங்கள் வந்துட்டு என்னென்னலாம் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறதுக்காக ரெடியாக இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்வியூவர், ஆஸ் அ உமன் ஹவு வுட் யூ கன்சிடர் திஸ் எக்ஸ்பெடிஷன், அதாவது ஒரு உமனாக நீங்கள் வந்துட்டு எப்படி இந்த எக்ஸ்பெடிஷனை கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னு. இட் இஸ் எ மேட்டர் ஆஃப் கிரேட் ஹானர் அண்ட் வி குடின் ஹாவ் இமேஜின்ட் எனிதிங் பெட்டர் ஃபார் அவர் கேஸ்ட் ஆஃப், எங்களுக்கு இது ரொம்பவே பெருமையான விஷயம், இதை நாங்கள் வந்துட்டு அதாவது கற்பனை கூட நீங்கள் பண்ணி பார்க்க முடியாது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அதாவது இதன் மூலிமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, but we are going as sailors and we as sailors have seen that the sea does not discriminate between genders, அதாவது இந்த கடலுக்கு பொறுத்தவரையிலும் வந்துட்டு இது வந்து மேல் அப்படிங்கிறது தெரியாது, ஃபீமேல் அப்படிங்கிற ஆனா பெண்ணால் அது பார்க்காது, இட் இஸ் ஆல்வேஸ் ஜெண்டர் நியூட்ரல் அண்ட் we have realized that gender does not play a role in sailing, அதாவது செயில் பண்ணும்போது அது வந்துட்டு எதுவுமே பார்க்காது. but to boost the moral in the country and for me for more take in adventures like sailing, I feel it is great that an all women team and had been formed to undergo this expedition, அதாவது எங்களுக்கு வந்துட்டு பார்த்தோம்னா இது ரொம்ப பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது, எல்லா பெண்களுக்குமே வந்துட்டு கண்டிப்பாக ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும் அப்படிங்கிறத நான் இது மூலிமா வந்துட்டு சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வர்த்திகா ஜோஷி இதன் மூலிமா கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறாங்க. அதாவது இந்த யூனிட் 3லேயுமே வந்துட்டு எம்பவர்டு விமன் நேவிகேட்டிங் தி வேர்ல்டு, இது மூலிமா வந்துட்டு பெண்கள் வந்துட்டு சாதிக்கிறதுக்காக பிறந்தவங்க, அவங்க ஒன்றும் வேஸ்ட் இல்லை அப்படிங்கிறத இதன் மூலிமா வந்துட்டு ப்ரூவ் பண்ணுறாங்க. இந்த லெசனே வந்துட்டு அதை பற்றியே தான். ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா ஐ எம் எவ்ரி விமன் அந்த போயம் வந்து பார்த்தோம்னா அது வந்துட்டு எதை சம்மந்தப்பட்டது அப்படின்னா பெண்களை பற்றி தான். அதே மாதிரி இதுலேயும் இந்த ப்ரோஸ்லேயும் பெண்களை பற்றி ரொம்ப பெருமையாக பேசியிருக்காங்க. ஸோ பெண்கள் அப்படிங்கிறவங்க வந்துட்டு சாதிக்க பிறந்தவங்க தான் அப்படிங்கிறத இது மூலிமா தெரிஞ்சுக்கிறோம். தேங்க்யூ.